ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வெஜிடபிள் மோமோவும் அதுக்கு சட்னியும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு மாவு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி 1 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். இது கூட அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து இதை நம்ம நல்லா பிசைஞ்சிக்கலாம். அடுத்ததாக இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி நம்ம நல்லா இதை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாவு ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. மீடியமாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்மளோட மாவு ரெடியாக இருக்குது. இப்போது இந்த பவுலில் கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிக்கலாம். மேலேயும் கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணி இதை ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்படியே மூடி வச்சுருங்க. அடுத்ததான் நம்ம மோமோ சட்னி ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணியை நல்லா சூடு பண்ணிக்கோங்க. இது கூட நம்ம 3 தக்காளி சேர்த்துக்கலாம். 5 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. இதை ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள், இது நல்லா கொதிச்சிருச்சு. இது நல்லா ஆறின பிறகு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு சாஸ்பேனில் 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நல்லா பொடியாக நறுக்குன பூண்டு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு நல்லா பொடியாக நறுக்குன இஞ்சியையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம். ரொம்ப நேரம் வதக்கணுன்ற அவசியம் இல்லை, ஜஸ்ட்டு 1 நிமிஷம் வதக்கிட்டு இது கூட நம்ம அரைச்சி வச்சுருந்த தக்காளி பேஸ்ட்டை சேர்த்துடலாம். அடுத்ததாக இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன துண்டு புளியை இந்த மாதிரி ஊற வச்சு எடுத்திருக்கேன். இதையும் நம்ம கரைச்சி சேர்த்துக்கலாம். கண்டிப்பாக புளி சேர்த்துக்கோங்க. சேர்த்தோம் அப்படின்னா டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போது இதை நம்ம நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இது நல்லா திக்காகிற வரைக்கும் கொதிக்கட்டும். இப்போ இதில் நமக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ பாருங்கள், நம்மளோட சட்னி நல்லா திக்காயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நம்மளோட மாவும் பிசைஞ்சு வச்சு ஒரு அரை மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி எடுத்துக்கலாம். நம்ம சப்பாத்திக்கு தேய்க்கிறத விட ரொம்ப குட்டியான சைஸ் தான் எடுக்கணும். இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சி எடுத்தாச்சு. அடுத்ததாக இதை நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம். தேய்க்கிறதுக்கு கீழே கொஞ்சமாக மைதா மாவு தூவி விட்டுக்கோங்க. இதை நம்ம நல்லா மெலிசாக தேய்ச்சிக்கலாம். மொத்தமாக இருந்தது அப்படின்னா டேஸ்ட் நல்லா இருக்காது. அதனால நல்லா மெலிசாக தேய்ச்சிக்கோங்க. இந்த மாதிரியே எல்லாத்தையும் தேய்ச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததான் நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு கடாயில் 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆலிவ் ஆயில் சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட ஆலிவ் ஆயில் இல்லை அப்படின்னா நல்லெண்ணெய் கூட சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடான பிறகு அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சியையும் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக ஒரே ஒரு பச்சை மிளகாயை இது கூட சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம். பச்சை மிளகாயையும் நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் இது 3ஐயும் சேர்த்த பிறகு இதை நம்ம ஒரு 10 செகண்ட் நல்லா கிளறி விட்டுக்கலாம். அடுத்ததாக இதில் நம்ம நல்லா பொடியாக நறுக்கின வெங்காயத்தை சேர்த்து வதக்கிக்கோங்க. வெங்காயத்தை ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயத்தை நல்லா வதக்கின பிறகு அதில் முட்டைக்கோஸை சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அடுத்ததாக கேரட்டையும் சேர்த்து நம்ம நல்லா கிளறி விட்டுறலாம். அடுத்ததாக இதில் நம்ம அரை டீஸ்பூன் உப்பு, அரை டீஸ்பூன் மிளகுத்தூள், அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள் இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போது இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க. காய் நல்லா வதங்கின பிறகு இதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்துக்கோங்க. கடைசியாக நம்ம கொத்தமல்லி இலை தூவி இறக்கிடலாம். இப்போ பாருங்கள், நம்மளோட மாவு இந்த மாதிரி தேய்ச்சி ரெடியாக வச்சாச்சு. நம்மளோட ஸ்டஃபிங்கும் ரெடியாக இருக்குது. அடுத்ததாக நம்ம எப்படி ஷேப் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். நம்ம தேய்ச்சி வச்சுருந்த மைதா மாவை இந்த மாதிரி கையில் எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்குள்ளார நம்ம ஸ்டஃபிங்கை வச்சிடலாம். இப்போது ஒரு முனையை இந்த மாதிரி அழுத்தி விட்டுக்கோங்க. அடுத்ததாக இந்த மாதிரி மடித்து ஒரு சைடு மட்டும் மடித்து விட்டு நம்ம இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விடணும். இந்த மாதிரி குட்டி குட்டியாக மடித்து ஒரு பக்கத்தில் நல்லா அழுத்தி விடுங்க.
இதே மாதிரியே நம்ம ஒவ்வொரு மோமோவாக ரெடி பண்ணி எடுத்து வச்சிடலாம். அடுத்ததாக நம்ம வந்து இதை வேக வைக்கிறதுக்கு நான் வந்து இட்லி பாத்திரத்தில் தண்ணியை ஊற்றி தண்ணி வந்து நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. இப்போது மேலே வந்து இட்லி பிளேட்டை வச்சிடலாம். இப்போது இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மோமோவை வச்சுட்டு இதை மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளோட மோமோ வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க. இப்போ பாருங்கள், நம்மளோட வெஜிடபிள் மோமோவும் மோமோ சட்னியும் ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.